வணக்கம். நான் கல்பவ்ருக்ஷம் அப்படிங்கிறது நான் உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஸோ நான் இப்போ என்னோடய ஃப்ரீலான்சிங் சேல்ஸ் ட்ரைனிங், என்னுடைய பிஸ்னஸ் பேசிக்கலி ஐம் அ ஃப்ரீலான்ஸ் ட்ரெய்னர், ஐம் அன் ஆண்டர்ப்ரியூனர் பை சாய்ஸ். ஸோ என்னுடைய ஒரு வியாபார நுணுக்கங்களை பற்றின ஒரு ட்ரைனிங் பயிற்சி வகுப்புகள் எல்லாமே நான் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிஎம் டைரிஸ் அப்படிங்கிற பிரியா மகேஷ் டைரிஸ்ங்கிற சேனலில் நான் கல்பவ்ருக்ஷம் அப்படின்னு மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ மாற்றி வச்சுருக்கிற மீன்ஸ் என் கம்பெனி பேரை நான் அந்த சேனலுக்கு வச்சுருக்கிறேன். ஸோ இதுவரையிலையும் நான் பண்ண எல்லா ஆஸ்பிரேஷனும் ட்ரைனிங், அதுக்கப்புறமா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறமா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கிறேன். சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய எஜுகேஷன் கேம்ப்ஸு, என்டர்டைன்மெண்ட் கேம்ப்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேம்ப்ஸு எல்லாமே நம்ம கல்பவ்ருக்ஷம் மூலியமாக பண்ணியிருக்கோம். நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்போம். தமிழ் லேடிஸ் சர்க்கிளோட ஒரு மெம்பராகவும், இப்போ தற்போதைய அந்த ஒரு புதிய ஒரு பிரசிடெண்ட்டாகவும், அந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாகவும், எங்களுடைய ஆர்கனைசேஷன் மூலியமாகவும் நிறைய பேருக்கு நம்ம மேடைகள் கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகணும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஆரோக்கிய சமையல் போட்டிக்கு நிறைய பேர் வீடியோஸ் அனுப்புகிறீங்க, இந்த மொபைல் வெர்ஷன் அனுப்புகிறீங்க. ஸோ இப்போ ஒரு சாப்பாடு சமையலுங்கும் போது அது நல்லா நம்ம படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணணுங்கிற போது ஒரு நல்ல டீட்டெயில்டு வீடியோஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டீட்டெயில்டான ஒரு வீடியோஸை லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரைட் ஃபார்மில் அழகாக ஷூட் பண்ணி அமிச்சிங்கன்னா கூட, வாய்ஸ் கூட நீங்கள் தனியாக ரெசிப்ஸ் கொடுத்தீங்கன்னா, ரெசிப்போட அந்த ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, செய்முறை விளக்கம் என்னன்னு கொடுத்தீங்கன்னா, நான் அதை அப்படியே என்னுடைய வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணி நான் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இது நிறைய பேர் கொடுக்குறீங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன முயற்சி. ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்துக்குள்ளே அவ்வளோ இருக்குது, நம்ம கல்ச்சருக்குள்ளே, இந்தியன் கல்ச்சருக்குள்ளே அவ்வளோ இருக்குது. நம்ம ப்ராட் ஸ்பெக்ட்ரமில் என்றைக்குமே கான்சென்ட்ரேட் பண்ணும்போது செதறிடும் நம்மளுடைய எண்ணங்களும் சரி, நம்மளோட ஃபோக்கஸும் சரி. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் என்னென்னலாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் இருக்குது. ஏன்னா இப்போது கற்றல் நம்ம பாஷை மூலியமாக வெளியில் கொண்டு வரது ரொம்ப சுலபம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நானே நிறைய ரெசிபி போட்டேன். இது வரல இன்னும் நிறையா லிஸ்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. எங்கள் பாட்டி டைரியிலேருந்து ஆரம்பித்து எங்கள் மாமியார் ரெசிபி, எங்கள் புகுந்த வீட்டில் கற்றுக்கிட்டது, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டது. நான் சங்கர் நேத்ராலய ஐ ஹாஸ்பிட்டல் மூலிமா நிறையா வில்லேஜஸ்க்கு போய் அங்கேருந்து வர்றவங்க பாட்டியம்மா, அப்புறம் நம்ம போய் அவங்களுக்கு ஐ கேம்ப்ஸில் சர்வீஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுடைய பேர் ஆதரவு எனக்கு கட்டாயம் வேணும். கல்பவ்ருக்ஷம் அப்படிங்கிறது விஷ் ஃபுல்ஃபில்லிங் டிவைன் ட்ரீ அப்படிங்கிறது அதோட கேப்ஷன். அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இஸ் என்ஜாய்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அப்படின்னாக்க வெற்றி பெறுதல் உறுதி, உறுதியானது வெற்றி பெறுதல் அப்படின்னு வேணால் உங்களுக்கு தமிழாக்கம் அதை கொடுக்கலாம். அது சரியான தமிழாக்கம் கிடையாது, அது வேற விஷயம். அந்த ஒரு அர்த்த புரிதலுக்காக நான் கொடுத்தேன். ஸோ என்னுடைய ஒரு வேலை, இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு எம்ப்ளாயராக, ஒரு ஆண்டர்ப்ரூனராக நான் தொடங்கிய ஃப்ரீலான்ஸ் ஆஸ்பிரேஷன் தான் எல்லாமே. இதில் போட்டிக்கோ பொறாமைக்கோ இல்லைனா வேறு விதமான ஒரு ஃபோக்கஸ்க்கோ இடமே கிடையாதுங்க. நான் எப்பவுமே சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை எடுத்து பண்ணும்போது அது பலருக்கு பயனுடையதாக இருக்கணும், நமக்கும் அது நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கும் ஏதுவானதாகவும், நம்மளுடைய சூழ்நிலையும் பாதிக்காததாகவும் இருக்கணும். இப்போ ஒரு பெரிய பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு ரெசார்ட்லேயோ ஒரு பெருசாக டைனின் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாக்க அப்போ எல்லா கார்ப்பரேட்டும் பண்ணுறதா நம்மளும் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி வேலை செய்கிறவரோட 2வது பிள்ளைக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நிச்சயமாக இருக்குது. ஸோ அந்த பையன் முதல்ல என்கிட்ட ட்ரைனிங் வரும்போது ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தையோ ஹிந்தியில் ஒரு வார்த்தையோ பேச தெரியாமல் வந்தார். ஸோ இந்த கண்ட்ரி பொறுத்த மட்டும், தட் இஸ் UAE பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷ் பேஸ் கட்டாயம் தெரியணும் கம்யூனிகேஷனுக்கு. அராப்ஸ் வீடுகளில் நிறையா பேருக்கு அராப்ஸ்க்கு ஹிந்தி தெரியும். ஃபார் ஆல் யோர் இன்ஃபர்மேஷன், எமிராட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்பீக் ஃப்ளூவன்ட் ஹிந்தி ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ 2 பாஷையுமே தெரியாமல் அவர் பியோர் தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தார், பேசுகிறதே கம்மி ஆக்சுவலாக. ஸோ அவரை பேசிக்லேருந்து படிப்படியாக ட்ரைனிங் கொடுத்து இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பொருளாதார தேக்கத்துலேருந்து மேலே ஒரு
துப்புரவு தொழிலாளியாக இருந்து ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையில் போய் அமரும் போது நமக்கு எப்படி ஒரு அவர் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே நுழையிறாரு, அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா நமக்கு எப்படி ஒரு பெருமகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்து அது இணையே கொடுக்க முடியாதது. ஸோ எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட ட்ரைனிங்க்கு வந்து ரொம்ப சின்சியராக தமிழ்லையும் பண்ணலாம், ஆங்கிலத்திலையும் பண்ணலாம். ஆண்டர்ப்ரினர்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷிஃப்ட், இந்த யூடியூப் சேனல் வந்து பிஎம் டைரிஸ்ங்கிறது என்னுடைய ஒரு எல்லா ஆஸ்பிரேஷன்ஸ், என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய படிப்பு, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கலை, இது மாதிரி நிறைய நான் வந்து ஒரு மலர் கொத்து மாதிரி அதை வந்து கொடுத்துருந்தேன், பிரியா மகேஷ் டைரிஸுங்கிறத. ஸோ கல்பவ்ருக்ஷம்ங்கிறது என்னுடைய ஒரு கம்பெனி பெயராக, நிறுவனத்தின் பெயராக அமைந்து விட்டதால் ஸோ அந்த பேரையே அந்த கம்பெனி மூலிமா நான் என்னென்ன இதுவரையிலையும் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதோட ஃபுல் லிஸ்ட்டை வந்து நீங்கள் கல்பவ்ருக்ஷம் சேனலில் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வீடியோ மெயினாக கல்பவ்ருக்ஷம் சேனலில் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் இதோட லிங்க் வந்து நாளைக்கு காலை 4:30 மணிக்கு ப்ரீமியர் ஆகிற பிஎம்ஸ் கிச்சனோட இந்த ஒரு வீடியோஸோட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த லிங்க்கை பாருங்கள். இல்லை இது ஷார்ட்ஸாகவும் நான் தரேன், இந்த மாதிரி ஒரு லிங்க் வருது உங்களுக்கு அப்படின்னு. ஸோ என்னுடைய ஒரு நிறுவனத்தின் பெயர் வந்து கல்பவ்ருக்ஷம் விஷ் ஃபுல்ஃபில்லிங் டிவைன் ட்ரீ. இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் ட்ரைனிங், மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் குக்கிங், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், சில்ட்ரன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறேன். ஸோ நான் இதுவரையிலையும் பண்ண எல்லாமே அதில் இருக்குது. கவிதை எழுதுதல், கட்டுரை வாசித்தல், அப்புறமா வந்து ஓய்வு நேரத்தை வந்து எப்படி வந்து ஒரு உபயோகமாக வந்து நம்ம வந்து செலவழிக்கலாம், அப்புறமா வந்து பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் இங்கே இருக்கிற நிறைய பேர் 99% என் உட்பட திருமணமாகி வந்த முதல் நாங்கள் வந்து தனிமை அப்படிங்கிற ஒரு தோழன் அல்லது தோழியோட தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ அந்த தோழன் தோழி கூட எவ்வளவு முறைகளாக நம்ம பேசலாம், விமர்சிக்கலாம், சண்டை போடலாம், அப்புறம் சமாதானமாகலாம், பார்ட்டி பண்ணலாம், எல்லாத்தையுமே பழந்தின்னு கொட்டை போட்டுட்டு நம்ம கோவிட்க்கு அப்புறம் இது வந்து ஒரு ஓப்பனிங், ஸ்பிரிச்சுவல் ஓப்பனிங்னு வர என்னுடைய குரு விழித்திரு அப்படின்வாங்க. விழிப்பு அப்படின்னாக்க நம்ம வந்து எவ்வளவு தூங்கிட்டோம், நமக்குள்ளே இருக்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமலே ஒரு மாதிரி மடமையாக இருந்துட்டோம். அதுதான் வந்து அதற்கான ஒரு தொடக்கம் தான் இந்த யூடியூப் சேனலை வந்து விகரஸாக ஆரம்பித்து நிறைய பேரை வந்து ட்ரெயின் பண்ணி, நிறைய பேரை வந்து ஜாப்ஸில் பிளேஸ் பண்ணி, மகளிர் நிறைய பேர் சோர்ந்து போகிறவங்க, வேலை வந்து இல்லாதவங்க, லேபரில் போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சவங்க, அதுக்கப்புறம் வந்து சம்பளங்கள் வந்து குறைவாக இருக்கும்போது அதை என்னென்ன திறமைகளை வளர்த்து கொள்ளணும், இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து கண்டினியூஸாக பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து இதற்கு விமர்சிக்கவோ, என்னுடைய ஒரு பாதை வேறு பயணம் வேறு, குரு பாதங்களும் அன்னை பாதங்களில் சமர்ப்பணத்துடன் அவங்களோட அடித்தளத்தில் தான் என்னுடைய எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஐம் நாட் அ காம்படிட்டர் டு எனி ஒன் ஆஃப் யூ. கைண்ட்லி டோன்ட் புட் எனி ஆப்சர்ட் சோஷியல் மீடியா மெசேஜஸ், இரிட்டேட்டிங் மெசேஜஸ் ப்ளீஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களை வந்து கீழே இறக்கி பேசாதீர்கள். தயவு செய்து எந்த பதிவுகளையும் போடாதீர்கள். உங்களால் டைரெக்டாக பேச முடியலனால இன்னொரு சேனலில் சொல்லி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறதுனால நாங்கள் டென்ஷன் ஆகும் நினச்சிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே இல்லைன்னு போட்டுறதுனாலேயே நீங்கள் கண்டுக்கிறீங்கிறதுக்கான அர்த்தம் தான் இது. ஸோ வந்து தமிழ் அழகான மொழி, தமிழர்கள் அழகானவர்கள், ஸோ இந்தியர்கள் மிகச்சிறந்தவர்கள். நமக்கு வந்து வேற்று நாட்டில் இருப்பதற்கும், இங்கு பணி புரிவதற்கும், கல்வி பயில்வதற்கும், மகவுகளை உயர் பதவியில் கொண்டு வருவதற்கும் ஒரு வாய்ப்பை இறை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது சக மனிதர்களுடன், சக தமிழர்களுடன், சக பெண்மணிகளுடன் ஒரு நட்புறவை பாராட்டுங்கள். உங்களுடைய ஒரு ரசனையும் என்னுடைய ரசனையும் வேறு வேறாக இருக்கலாம். யாருக்கு எது வந்து சரிப்பட்டு வருங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் வந்து கதை கேட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா இந்த மாதிரி நம்ம வந்து கதைகளை படிக்கிறோம், என்றைக்குமே அவங்க மேலே மரியாதையும் நட்பும். ஆனால் நமக்கான ஒரு பாதையை வந்து இதுதான் அப்படின்னு நம்ம தேர்வு செஞ்ச பிறகு அதுக்கு குழப்பம் வராமல் கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னுடைய பாதை,
என்னுடைய குரு பாதங்களில் சமர்ப்பணத்துடன் சேல்ஸ் ட்ரைனிங் எஜுகேஷனுக்கு வந்து உழைக்கணும். இந்தியாவில் இருக்கிற ஒரு வீட்டிலையும் எஜுகேஷன் வந்து வரணும். அந்த ஒளி வந்தாதான், கல்வியாகிய ஒளி வந்தாதான் அந்த இல்லிட்ரசி அப்படிங்கிற அறியாமை வந்து வெளியில் போகும். எப்போ அந்த இல்லிட்ரசி அறியாமை, படிப்பின்மை, கல்வியின்மைங்கிறது வெளியில் போகுதோ அப்போ தான் நம்மளுடைய பொருளாதார தரம் உயரும். பொருளாதாரம் தரம் உயர்ந்தாதான் நாட்டின் தரம் உயரும். இதை பின்னாடி கிண்டல் பண்ணுறவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. என்ன நான் இல்லைன்னா 100 பேர் அவங்க கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. கிண்டல் பண்ணுவது அவர்கள் தொழில் இல்லையா? போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம் பணி நம் கடமை பணி செய்து கிடப்பதேங்கிறது தான் வந்து அது அருமையான ஒரு இது. ஸோ வந்து உங்களை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்திட்டு உற்சாகமாக வச்சுக்கோங்க. தயவு செய்து மெகா சீரியல் அப்புறம் பாருங்கள், இல்லைன்னு சொல்ல, பாவம் அவங்களுக்குலாம் இப்படி பிஸ்னஸ் வருதுல, அவங்கெல்லாம் டெய்லி வந்து நடிக்கணும்ல. ஸோ மெகா சீரியல் பார்த்துட்டு அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு, பிற பெண்களுடன் வந்து நம்மளை ஒப்பிட்டு, பிற குடும்பங்களுடன் மற்றவங்களோட குழந்தைங்களோட நம்மளை ஒப்பிட்டு இதெல்லாம் நம்ம செய்யவே செய்யாதீங்க. நமக்குன்னு ஒரு பாதை இருக்குது. நம்ம எல்லாரும் ஒருத்தர் இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது. உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் அந்த உடல் வந்து சோர்வின்றி ஓடும். அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் நன்றி மிக்கதாகவும் மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு பாதை தான் கல்பவ்ருக்ஷம். மீண்டும் சொல்கிறேன், இங்கே இருக்கிற மகளிர் அனைவருக்கும் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா வருது. தமிழில் வந்து மொத்தமாக பேச சொல்லி வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்திற்காகவும் இது மாதிரி நிறைய பேர் சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு. கல்பவ்ருக்ஷம் என்பது என்னுடைய ஃப்ரீலான்ஸ் ட்ரைனிங் சேனல். பயிற்சி வகுப்புகள், பயிற்சி நிறையா இது விளம்பரங்கள், அதுக்கப்புறம் வந்து நிறையா கல்வி பற்றி, குழந்தைகளை பற்றி, அவங்களுக்கான ஒரு நிறைய வந்து ஒரு சமச்சீர் கல்வி நிறையா கொடுத்துருக்குறேன். எப்படி ஆரோக்கியமானதாக ஒரு டிவைஸ் பார்க்காம, இன்டர்நெட் கம்மியாக, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக, எப்படி வந்து அந்த திங்கிங் கெப்பாசிட்டி மெயினாக ஒரே ஒன்று சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம், நானும் நிறைய பிடிச்சவங்களோட ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, யூ ஆர் கம்பல் டு ஸ்வைப், மேலே போகிறீங்க. ஸோ இன்டர்நெட் வந்து உங்களை வந்து திங்கிங் கெப்பாசிட்டியை பிடிச்சி நிறுத்துது. யுவர் லாஜிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டி இஸ் பீயிங் ஸ்கேட்டர்ட் பை யூஸிங் கண்டினியூஸ் மொபைல், கண்டினியூஸ் டிவைஸ். ஸோ அதனால் என்ன ஆகுது, நீங்கள் தொடர்ந்து பார்க்க மற்றவர்களுடைய கருத்துக்கள் வந்து உங்கள் மண்டையில் திணிக்கிறாங்க. அப்போ இந்த கருத்துலேருந்து அந்த கருத்து, அந்த கருத்துலேருந்து இந்த கருத்து, அப்போ எதுலேயுமே ஸ்டெபிலிட்டி இல்லாமல் உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி போய் ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுது. அந்த பழக்கத்தை விட்டு வெளியில் வரணும்னா ஒரு நாளைக்கு குடும்பம் ஃபுல்லாக 4 மணி நேரங்கள் மினிமம் மொபைலையும் டிவைஸும் தனியாக வச்சுட்டு அப்புறம் வேலையை பாருங்கள். சைலண்ட்டில் போட்டுட்டீங்க, இல்லை இந்த ரூமில் வேலை பார்க்குறீங்க, வேற ஒரு ரூமில் மொபைல் இருக்குன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த மெசேஜ் வந்திருக்கு, யார் மிஸ் கால், என்ன ஏது எல்லாமே பார்த்துட்டு முக்கியப்பட்டதாக இருந்தால் நம்ம திருப்பி வந்து அதை நம்ம தொடர்பு கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை பிரியா மகேஷ் டைரிஸ் என்கிற சேனல் கல்பவ்ருக்ஷம் என்னுடைய கம்பெனியின் நிறுவனத்தின் பெயர் மாறி இருக்கிறது. உங்களுடைய பேர் ஆதரவிற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம்.